கீழ்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க. 10,000 பில்லியன் 100 மில்லியன். ஒரு லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தலாமா? ஒரு பள்ளியிலிருந்து 10 ஆசிரியர்களும் 100 மாணவர்களும் 100 ஒரு அருங்காட்சியகத்திற்கு செல்கிறார்கள். அங்கு 1000 ஆண்டுகளுக்கு 1000 முன் வாழ்ந்த உயிரினங்களும் பழமையான பொருட்களும் உள்ளன. ஆனால் அங்கு மில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த உயிர்களை பற்றி குறிப்புகள் மட்டுமே இருந்தன. 10, 100, 1000, மில்லியன், பில்லியன். சோ இதே ஆர்டர் பண்ணுங்க. ADBEC. சோ ADBEC என்ற வரிசையே சரியானது. ஆன்சர்ல இருக்கா? டிக் பண்ணிக்கோங்க. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. ஐ மயோபியா, டீத், டேஷ். கண்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் மயோபியா. அதே போல பற்கள்ல வரக்கூடிய ஒரு நோய் தான் பயோரியா. அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் சி, பயோரியா. முதல் படத்துல இருந்து இரண்டாவது படம் பாருங்க, தலைகீழா திரும்பி இருக்கு. மூன்றாவது படம் பாருங்க, புதுசா நமக்கு ஒரு கோடு நடுவுல உருவாயிருக்கு. இப்ப நான்காவதா நமக்கு உருவாக வேண்டிய படம் இது தலைகீழா திரும்பணும். அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான பதில் ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் ஜோடியில இருக்க தொடர்பு என்னன்னு பாருங்க. 5, 17. 5 3ஆல பெருக்கிட்டா 15 வரும். அதோட 2 கூட்டினா 17 கிடைக்கும். 8 3ஆல பெருக்கிட்டா 24. அதுல 2 கூட்டினா 26. இதே லாஜிக்க மூன்றாவது ஜோடிக்கு பயன்படுத்த போறோம். 11 3ஆல பெருக்கிட்டா 33. 2ஆல கூட்டணும்னா 35. ஆப்ஷன்ல 35 இருக்கா? இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் மைனஸ்ல இருக்கு. அதுவே 2, 4, 6 இந்த இடங்கள்ல பாருங்க பிளஸ்ல எண்கள் இருக்கு. அப்ப 2 விதமான அமைப்பை இங்க யோசிக்கணும். மைனஸ் எண்களை பாருங்க, -23 இருந்து -18 கிடைச்சிருக்குன்னா 5 கூட்டலாமா? அடுத்து 2வது 4வது 6வது இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்களை கவனிங்க. இத நம்ம வர்க்க எண்கள்னு சொல்லலாமா? 16 4 ஸ்கொயர்னு சொல்லலாம், 25 5 ஸ்கொயர்னு சொல்லலாம், 36 6 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படின்னா அடுத்த இடத்துல வர வேண்டிய எண் 7 ஸ்கொயர். அப்படின்னா 49. இதுதான் விடுபட்ட எண்ணாக இருக்கும். முதல் ஆப்ஷன் 10 மற்றும் 16. இடத்த மாத்தினதுக்கு அப்புறம் போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி சுருக்குங்க. விடை 56. அதுவே இரண்டாவது விடை எடுத்துக்கோங்க, 8 மற்றும் 16. இதை இடமாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி சுருக்கினா விடை 74. மூன்றாவது ஆப்ஷன் 8 மற்றும் 2. இந்த 2 எண்களை இடமாற்றம் செய்து நம்ம போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி சுருக்கினா கிடைக்கக்கூடிய பதில் 14. அதுவே 10 மற்றும் 8 இந்த 2 எண்களை இடமாற்றம் செய்து போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விடை பாருங்க 88. அப்ப இங்க சரியான பதில் எதுவா அமைஞ்சிருக்கு பாருங்க, 8 மற்றும் 2 இடமாற்றம் செய்யும் போதுதான் சரியான பதிலான 14 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க சரியான விடை 8 மற்றும் 2. எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. BDF, GIK, LNP,
கடைசி எழுத்து தொகுப்பு கொடுக்கப்படல. பி யிலிருந்து இரண்டாவது எழுத்து டி, டி யிலிருந்து இரண்டாவது எழுத்து எஃப், எஃப்க்கு அடுத்த எழுத்து ஜி, ஜி யிலிருந்து இரண்டாவது எழுத்து ஐ, ஐ யிலிருந்து இரண்டாவது எழுத்து கே, கேக்கு அடுத்த எழுத்து எல். மூணாவது பாக்ஸ்க்கு வந்துட்டோம். எல்லுல இருந்து இரண்டாவது எழுத்து என், எண்ணில இருந்து இரண்டாவது எழுத்து பி. இப்ப பிக்கு அடுத்த எழுத்து என்ன வரணும்? கியூ. அதுல இருந்து இரண்டாவது எழுத்து எஸ், அதுல இருந்து இரண்டாவது எழுத்து யூ. சோ QSU தான் சரியான விடை. ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. BEST. இப்போ பில இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க, Z கிடைக்குமா? அதுவே ஈங்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்து அடுத்து போய் பாருங்க, G கிடைச்சிருச்சு. மீண்டும் எஸ்க்கு 2 எழுத்துக்கள் முன்னோக்கி போய் பார்த்தோம்னா Q, Tக்கு 2 எழுத்துக்கள் முன்னோக்கி போய் பார்த்தோம்னா R. அப்ப இந்த அமைப்பு தான் இங்க பயன்படுத்தி இருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். இதே அமைப்பை பயன்படுத்தலாம். பில இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி பாருங்க Z, ஈங்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்துக்கள் பின்னோக்கி பாருங்க G, ஏக்கு 2 எழுத்துக்கள் முன்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா Y, எம்ல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போய் பார்த்தோம்னா K. இப்ப சரியான விடை Z, G, Y, K. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. மேல 6 இருக்கு, 6க்கு அடுத்த எண் 7, அதற்கு அடுத்த எண் 8. சோ 6 7ஆல பெருக்கி விடைய 8ஆல கழிக்கிறோம். 7 அதற்கு அடுத்த எண்கள் 8 9. சோ 7 8ஆல பெருக்கி 9ஆல கழிக்கணும். 8 மேல இருக்கு, 8க்கு அடுத்து வரக்கூடிய எண்கள் 9 10. சோ 8 9ஆல பெருக்கிட்டா 72, 72 10ஆல கழிச்சுட்டா 62. வரவேண்டிய எண் 62. ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. இங்க கொடுத்திருக்கிற அணியை பாருங்க. இதுல முதல் செங்குத்து வரிசை எடுத்துக்கலாம். முதல் மற்றும் இறுதி எண்களை கழிச்சு பாருங்க. 25, 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5. சரியா வந்திருக்கா? இதே அமைப்பு இரண்டாவது வரிசைக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம். 10 - 6 4, 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. சரியா கிடைச்சிருக்கா? இப்ப இதுதான் இங்க பயன்படுத்தப்பட்ட அமைப்பு. இதே அமைப்பை மூன்றாவது வரிசைக்கும் பயன்படுத்துங்க. 91 - 10 81, 81க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9. அப்படின்னா விடுபட்ட எண் 9. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. The race of my life, Milkha Singh. The test of my life, dash. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. The race of my life இந்த புத்தகத்தை எழுதியவர் மில்கா சிங். அதே போல The test of my life இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங். அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் பி, யுவராஜ் சிங். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. விராட் கோலி, கிரிக்கெட், மேரிகோ, டேஷ். இந்த இடத்துல விராட் கோலி கிரிக்கெட் வீரர், அதனால விராட் கோலியை கிரிக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம்.
அதே போல மேரிகோம் இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை வீரர். அப்ப இந்த இடத்துல மேரிகோம நாம பாக்ஸிங்கோட மேட்ச் பண்ணிக்கலாம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பாக்ஸிங். கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அணியை பாருங்க. இதுல முதல் வரிசையில 3வது எண் விடுபட்டிருக்கா. இப்ப இதை நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குத்து வரிசையா எடுத்துக்கோங்க. இப்ப முதல் செங்குத்து வரிசை பார்க்கலாம். இதுல 3ல இருந்து 1 கழிச்சு பாருங்க, 2 2 கியூப் 8. இதுல இரண்டாவது செங்குத்து வரிசை பாருங்க, 5ல இருந்து 2 கழிச்சு பாருங்க, 3 3 கியூப் 27. அப்ப இதே அமைப்பு 3வது செங்குத்து வரிசைக்கும் பயன்படுத்தலாம். 8ல இருந்து 4 கழிச்சா 4 4 கியூப் 64. எனவே விடுபட்ட எண் 64. குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கான குறியீட்டை அறிந்து விடையளிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களையும் குறியீடுகளையும் பாருங்க. இதுல இருந்து ஃபுட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்கணும். அதற்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறியீடுகள் முதல் ரோலையும் வாசகங்கள் 2வது ரோலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 2 வாசகங்கள்ல பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை ஃபுட். முதல் 2 குறியீடுகள்ல பொதுவா இருக்கக்கூடிய குறியீட்டு வார்த்தை புல், PUL. சோ ஃபுட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய வார்த்தை புல் தான். சோ ஃபுட்டோட குறியீடு புல். ஹெச், அதுல இருந்து எஃப் உருவாயிருக்கா. அப்ப ஹெச்சுக்கு 2 எழுத்துக்கள் முன்னோக்கி சென்று பாருங்க, எஃப் கிடைக்குதா. அப்ப அதே போல ஐல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னால போலாம், ஜி. டில இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி போனீங்கன்னா பி. ஈங்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி போனோம்னா சி. STAY இதுலயும் பாருங்க, கொடுத்திருக்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி சென்று நம்ம பார்க்கணும். அப்ப ஹெச்சுக்கு 2 எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க, எஃப். ஓ அப்படிங்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி பாருங்க, எம். யூல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னோக்கி பாருங்க, எஸ். எஸ்ல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க, கியூ. ஈங்கிற எழுத்துல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க, சி. அப்ப சரியான விடை எஃப், எம், எஸ், கியூ, சி. பெண்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. இப்ப பெண்கள் அப்படிங்கிற கணத்துல சிலர் விரிவுரையாளர்களாகவும் சிலர் பொறியாளர்களாகவும் பணிபுரிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, முதல் கணமான பெண்கள் அப்படிங்கிற கணத்தோட விரிவுரையாளர்கள்ங்கிற 2வது கணமும் பொறியாளர்கள்ங்கிற 3வது கணமும் தனித்தனியா இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா சரியான ஆப்ஷன் சி. பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பொறியாளர்கள் ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. இப்ப தாய்மார்கள் அப்படிங்கிற கணம் பெண்கள் அப்படிங்கிற கணத்துக்குள்ள முழுசா அடங்கிடும். அதே போல பொறியாளர்கள்ல சிலர் பெண்களாகவும் அதுல சில பேர் தாய்மார்களாகவும் இருக்கலாம். பெண்கள் அப்படிங்கிற முதல் கணம் தாய்மார்கள் அப்படிங்கிற 2வது கணத்தை உள்ளடக்கி இருக்கணும். பொறியாளர்கள் அப்படிங்கிற 3வது கணத்துல ஒரு பகுதி மட்டும் நமக்கு இந்த இடத்துல முதல் மற்றும் 2வது கணத்தோடு இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் டி. டியில இருந்து 3வது எழுத்து ஜி, பியில இருந்து 6வது எழுத்து வி, வியில இருந்து 7வது எழுத்து சி. அப்ப இங்க இடையில என்னென்ன வரலாம்? ஜியில இருந்து 4வது எழுத்து, அந்த எழுத்துல இருந்து 5வது எழுத்து, அந்த மாதிரி வரலாம். இப்ப ஜியில இருந்து 4வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே.
என்ன பாருங்க, முதல்ல 2 கூட்டப்பட்டிருக்கு, கடைசியா 5 6 கூட்டப்பட்டிருக்கு, இடையில 2 கூட்டல் விடுபட்டிருக்கு. அப்ப அங்க 3 4 கூட்டப்பட்டிருக்கான்னு செக் பண்ண போறோம். இப்ப 6ல இருந்து 3 கூட்டினா 9, இதுதான் தேர்ட் பொசிஷனுக்கு. 9ல இருந்து 4 கூட்டினா 13, இது ஃபோர்த் பொசிஷனுக்கு. அப்ப ஃபோர்த் பொசிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ K9 என்கிற எண் எழுத்து சேர்க்கை தான் நமக்கு வரவேண்டிய சேர்க்கை. முதல் வரிசை பாருங்க, 3ல இருந்து கடைசி எண் 9, இதை பெருக்கினா 27, நடுவுல இருக்கக்கூடிய எண் கிடைக்குதா? அதே போல CDE தொடர்ந்து கிடைச்சிருக்கா? இதே அமைப்பு தான் அடுத்த வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். 7 3 21. எழுத்துக்கள் பார்க்கலாம், 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா கிடைச்சிருக்கு. இதே அமைப்பு தான் 3வது வரிசைக்கும் பயன்படுத்த போறோம். 4 7, இதை பெருக்கினா 28. அதே போல எழுத்துக்கள் டி, அடுத்த எழுத்து மிஸ் ஆயிருக்கு, அடுத்த எழுத்து ஜேன்னு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம முதல் வரிசைக்கு 1 எழுத்து நகர்ந்தோம், 2வது வரிசைக்கு 2 எழுத்துக்கள் நகர்ந்தோம். இங்க 3 எழுத்துக்கள் நகர்ந்து பாருங்க. டில இருந்து 3 எழுத்துக்கள் நகர்ந்தா ஜி, ஜில இருந்து 3 எழுத்துக்கள் நகர்ந்தா ஜே. இப்ப இங்க விடுபட்ட எழுத்துக்கள் மற்றும் எண் 28 ஜி. வார்த்தை வரிசையில் தொடர்பற்ற வார்த்தையை கண்டுபிடிக்க. சஃபர், அட்டையர், போலீஸ், மேட்டர். இதுல பாருங்க, சஃபர் 2 எஃப் தொடர்ந்து வந்திருக்கா, அட்டையர் 2 டி தொடர்ந்து வந்திருக்கா, மேட்டர் 2 டி தொடர்ந்து வந்திருக்கா. பட் போலீஸ்ங்கிற வார்த்தையில இது மாதிரி தொடர்ச்சியான எழுத்துக்கள் இல்லை. அப்படின்னா இங்க மாறுபட்ட வார்த்தை எது? போலீஸ். எழுத்து வரிசையில் தொடர்பற்ற எழுத்துக்களை கண்டுபிடிக்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கே கடைசி எழுத்து எம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இடையில எல்லுங்கிற எழுத்து இருக்கலாமா? நமக்கு ஏபிசிடிங்கிற அந்த எழுத்துக்களுக்கான எண்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல 12வது இடத்துல எல்லுங்கிற எழுத்து வரும். இதே போல பாருங்க, பி ஆர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்ப நடுவுல என்ன எழுத்து வந்திருக்கணும்? கியூ. கியூவோட இடம் பாருங்க 17. அதே போல இ எஃப் ஜின்னு வந்திருக்கலாமா? அப்ப எஃப்னுடைய இடம் 6. ஹெச் அப்படிங்கிற எழுத்து எந்த இடத்துல வந்திருக்கும் பாருங்க? 8ங்கிற இடத்துலதான் வந்திருக்கும். ஆனா இங்க 9ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் ஜி 9 ஐ. எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத பாருங்க. எம் என் 3வது இடம் கொடுக்கப்படல. என் என் எம் 7வது இடம் கொடுக்கப்படல. என் என் எம் என் 12வது இடம் 13வது இடம் கொடுக்கப்படல. என் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. எம் கொஞ்சமா இருக்கு, என் நிறைய இருக்கு. சோ எம் அதுக்கப்புறம் ஒரு 4 எண்கள், எம் அடுத்து ஒரு 3 எண்கள், எம் அடுத்து ஒரு 2 எண்கள், எம் அடுத்து ஒரு 1 எண். என் 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 எம். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. பிளாக்ஸ்மித், ஹேமர், சர்ஜன், டேஷ். கொல்லர் இவர் பயன்படுத்தக்கூடிய கருவி சுத்தி. பிளாக்ஸ்மித் வந்து ஹேமரை யூஸ் பண்றார். அதுபோல அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன் இவரு என்ன பயன்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்செப்ஸ். அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஃபோர்செப்ஸ். எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்துல மொத்தம் நமக்கு 4 எண்கள் கொடுத்திருக்காங்க.
இதுல சுற்றியுள்ள 3 எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய 4வது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம். இப்ப பாருங்க, முதல் எண் பாத்தீங்கன்னா 65, இதோட 7 கூட்டினா 72. இப்போ இதுல இருந்து 3வது எண்ணான 8 கழிச்சிருங்க. நடுவுல இருக்கக்கூடிய 64 கிடைச்சிருக்கா? இதே அமைப்பை 2வது படத்துக்கும் பயன்படுத்தலாம். சரியா அமைஞ்சிருக்கா? அப்ப இதே அமைப்பை 3வது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம கூட்ட வேண்டிய எண் 76 மற்றும் 23 கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 99. இப்போ இதுல இருந்து 3வது எண்ணான 12 கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 87. சரியான பதில் ஆப்ஷன் பி 87. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. வெளிப்புறமா இருக்கக்கூடிய 3 எண்களின் கூடுதல் 36. அந்த 36இன் வர்க்கமூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் 6, அதுதான் மைய எண்ணா இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய 3 எண்களின் கூடுதல் 49. 49இன் ஸ்கொயர் ரூட் 7, அதுதான் மைய எண்ணா இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய எண்களின் கூடுதல் 81. 81இன் வர்க்கமூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் 9, அதுதான் மைய எண்ணா வரணும். ஆப்ஷன் டி-ல 9 இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இந்த 8 எண்களும் எதிரெதிர் எண்களோட கனெக்ட் ஆகி இருக்கு. இதுல வர்க்க எண்களா கொஞ்சம் எண்கள் இருக்கு. அதாவது 4 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 64 8 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 25 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 1க்கு எதிர வர வேண்டிய எண் என்ன? 1 ஸ்கொயர் 1 தான். ஆப்ஷன்ல 1 இருக்கான்னு பாருங்க. இருக்கு, டிக் பண்ணிக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எழுத்துக்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. இப்ப முதல் வரிசை எடுத்துக்கலாம். B-ல இருந்து G, G-ல இருந்து L கிடைக்கணும்னா 5 எழுத்துக்கள் முன்னாடி நகர்ந்தா கிடைக்குதா? இதே அமைப்பு தான் 2வது வரிசையிலையும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. E-ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்னோக்கி வந்தோம்னா J, J-ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்னோக்கி வந்தா O. அப்ப இதுதான் இங்க பயன்படுத்தப்பட்ட அமைப்பு. இதே அமைப்பை 3வது வரிசைக்கும் பயன்படுத்துங்க. I-ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்னாடி வந்தா N, N-ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா S. எனவே விடுபட்ட எழுத்து S. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதன்மை மூலைவிட்டத்தை பாருங்க. 8 4 பெருக்கிட்டா 32, வகுத்துட்டா 2. சோ அந்த 2 எண்களுடைய பெருக்கல் பலன் 32 வகுத்தல் 2, இதுதான் அடுத்த மூலைவிட்டத்துல இருக்கு. 6 2 பெருக்கினா 12, வகுத்துட்டா 3. முதன்மை மூலைவிட்டத்துல இருக்கிற எண்களை பெருக்கிட்டா 16, வகுத்துட்டா 4. ஆப்ஷனை பாருங்க. 16 இருக்கா? இருக்கு. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 748, 737, 716, 685, 644, கடைசி எண் கொடுக்கப்படல. 748ல இருந்து 11 கழிச்சா 737, அதுல இருந்து 21 கழிச்சா 716, அதுல இருந்து 31 கழிச்சா 685, அதுல இருந்து 41 கழிச்சா 644. அப்ப இதுல இருந்து எதை கழிக்கணும்? 51 கழிக்கணும். கழிச்சுட்டா 593 நமக்கு ஆன்சரா கிடைக்கும்.
ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க. 164, 58, 24, 130. பாருங்க, முதல்ல எண்கள் குறையுது, கடைசியா கிடைக்கக்கூடிய எண் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல கழித்தல் கூட்டல் இரண்டையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். இப்ப 164 இருந்து 58 கழிச்சிடலாம். கழிச்சு வந்த விடையோட 24 கூட்டுங்க, 130 கிடைச்சிருச்சா? அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம். 237 இருந்து 86 கழிச்சிடலாம். வந்த விடையோட 63 கூட்டிடலாம், 214. இப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 352 இருந்து 82 கழிச்சிருவோம். வந்த விடையோட 30 கூட்டிடலாம், 300. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி, 300. வரிசையில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. இது 4 காற்பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கணும். அந்த 4வது காற்பகுதியில ஆதியை நோக்கிய ஒரு கால்வட்டம் இருக்கணும். அதே நேரத்துல எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டுக்கும் வட்டவில் வரையப்பட்டிருக்கணும். அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க. சோ ஆப்ஷன் பி சரியான விடை. ஆப்ஷன் பி இருக்கு, டிக் பண்ணிக்கலாம். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. ஜப்பான், என் டேஷ் ரூபல். 4 ஆப்ஷன் பாருங்க. சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, யுஎஸ்ஏ. இப்ப ஜப்பான் நாட்டு நாணயத்தோட பெயர் என்ன? என். அதுபோல ரூபில் அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய நாணயத்தின் பெயர்? ரஷ்யா. அப்ப இங்க சரியான பதில் ரஷ்யா. ஒரு குதிரை வடக்கு நோக்கி உள்ளது. அது கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறது. வடக்குக்கு 90 டிகிரி கடிகார திசை அப்படின்னு சொன்னா கிழக்கு. பின்னர் எதிர்கடிகார திசையில் 180 டிகிரி திரும்பி கிழக்கிலிருந்து 180 டிகிரி அது எங்க போயிடும்? நேரா மேற்குக்கு போயிடும். அதே திசையில், அதாவது கடிகார எதிர் திசையிலேயே மற்றொரு 90 டிகிரி திரும்பி நிற்கிறது, தெற்குக்கு போயிடும். குதிரை இப்போது எந்த திசையில் நிற்கிறது? தெற்கு. டிக் பண்ணிக்கோங்க. குதிரை இப்போது தெற்கு திசையை நோக்கி நிற்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 6, 7 ரெண்டையும் கூட்டிட்டா நமக்கு கிடைக்கிறது 13. 13 × 5 65. மைய எண் கிடைச்சிருச்சா? மூன்றாவது படத்துக்கு வாங்க. 8 + 9 17. 17 3ஆல பெருக்கிட்டா 51. மைய எண் கிடைச்சிருச்சா? சோ இரண்டாவது படத்துல 3 + 12 15. 15 × 6 90. 90 ஆப்ஷன்ஸ்ல இருக்கா? இருக்கு. 90 டிக் பண்ணிக்கோங்க. ஏதேனும் 2 விளையாட்டுகள் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. இந்த வெண்படத்துல பாருங்க. ஐங்கோணம் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள், செவ்வகம் கால்பந்து விளையாடுபவர்கள், வட்டம் ஹாக்கி விளையாடுபவர்கள், முக்கோணம் கிரிக்கெட் விளையாடுபவர்களை குறிக்குது. 2 விளையாட்டுகள் மட்டும் அப்படிங்கும் பொழுது
2 வடிவங்கள் மட்டும் இணைஞ்சிருக்கணும். அதாவது செவ்வகம் வட்டம் அல்லது வட்டம் முக்கோணம் அல்லது செவ்வகம் முக்கோணம் இணைஞ்ச மாதிரி கிடைக்கக்கூடிய எண்களை மட்டும் எடுங்க. செவ்வகம் வட்டம் இணைஞ்ச மாதிரி கிடைக்கக்கூடிய எண்கள் 1, 5. வட்டம் முக்கோணம் இந்த 2 வடிவங்கள் இணைஞ்சது 8. அப்படின்னா ஏதேனும் 2 விளையாட்டுகள் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 8 + 1 + 5 14. பாருங்க, ஜில இருந்து ஹெச் கிடைச்சிருக்கு, ஓல இருந்து ஓ தான் உருவாயிருக்கு. அப்ப நம்ம எந்த எழுத்தும் கடந்து வர வேண்டியது இல்லை. எல்ல இருந்து ஒரு எழுத்து கடந்து பாருங்க, எம். டில இருந்து ஒரு எழுத்து கடந்தோம்னா இ. இதே அமைப்பு தான் அடுத்ததுலயும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதே அமைப்பு அடுத்ததுக்கும் அப்ளை பண்ணுங்க. எஸ்க்கு அடுத்த எழுத்து டி, ஓ அப்படியே எழுதிக்கலாம். எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓ, எஸ்க்கு அடுத்த எழுத்து டி. அப்ப சரியான விடை டி ஓ ஓ டி. முதல் வரிசை W Q K டேஷ், இரண்டாவது வரிசை 8 20 32 44. இப்ப இங்க டபிள்யூக்கு நேரா சிறிய எண் இருக்கிறதுனால நாம ஏபிசிடிக்கு எண்கள் வலம் இருந்து இடமா கொடுத்துக்கலாம். அப்ப டபிள்யூக்குரிய எண் 4, அதை 2ஆல பெருக்கினா 8. கியூவுக்குரிய எண் 10, அதை 2ஆல பெருக்கினா 20. கேவுக்குரிய எண் 16, அதை 2ஆல பெருக்குங்க 32. மற்ற எண்கள் எல்லாமே 2ஆல பெருக்கி உருவாக்கினோமா, அதனால இங்க விடையா கொடுத்த இந்த 44 2ஆல வகுத்துருங்க 22. அப்ப 22க்குரிய எழுத்து இ. அப்படின்னா சரியான பதில் இ. டாலர் என்பது பெருக்கலையும், ஹேஷ்டாக் என்பது வகுத்தலையும், ஸ்டார் என்பது கூட்டலையும் மற்றும் அட் என்பது கழித்தலையும் குறித்தால் கீழ் வருவனவற்றுள் எது சிறியது என தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 16 ஹேஷ்டாக் 4 அட் 2. ஹேஷ்டாக்கிற்கு பதிலா வகுத்தலையும் அட்டுக்கு பதிலா கழித்தலையும் பயன்படுத்தி போர்ட் மாஸ் தேற்றத்தை பயன்படுத்தி சுருக்குங்க. விடை 2. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 8 ஸ்டார் 11 அட் 6. ஸ்டாருக்கு பதிலா கூட்டலையும் அட்டிற்கு பதிலாக கழித்தலையும் பயன்படுத்தி போர்ட் மாஸ் தேற்றத்தின்படி சுருக்குங்க. 13. ஆப்ஷன் சி, 3 டாலர் 8 ஹேஷ்டாக் 2. போர்ட் மாஸ் தேற்றத்தின்படி சுருக்குங்க. 12. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, போர்ட் மாஸ் தேற்றத்தின்படி சுருக்குங்க. 32. இப்ப இந்த 4 பதில்கள்ல மிகச்சிறியது எதுன்னு பாருங்க, 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 4ஐயும் 9ஐயும் வர்க்கமூலம் பண்ணா 2 3, 2ஐயும் பெருக்கிட்டா 6. இரண்டாவது எண் தொகுப்புல 9 16, 2ஐயும் வர்க்கமூலம் பண்ணிட்டோம்னா 3 4, 3ஐயும் 4ஐயும் பெருக்கிட்டா 12. அதுதான் மூன்றாவது எண்ணா இருக்கு. இதே ரிலேஷன் தான் மூன்றாவது எண் தொகுப்புலை 16 25, வர்க்கமூலம் எடுத்துட்டா 4 5, இந்த 2 எண்களையும் பெருக்கிட்டா 20. அதுதான் வரவேண்டிய எண். ஆப்ஷன்ல 20 இருக்கா? இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வரிசையில் நீர்பிம்பத்தை கொடுக்கும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. இதோட நீர்பிம்பத்தை கண்டுபிடிக்கணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். உட்படுத்தும் போது ஓவல் ஷேப் இன்வெர்ட் பண்ணா மேல போகணும். முக்கோணத்தின் முனை மேல் நோக்கியதா இருக்கு, நமக்கு முக்கோணத்தின் முனை கீழ் நோக்கியதா இருக்கணும். பெருக்கல் குறியீடும் செவ்வகமும் கீழே வரணும். செக் பண்ணுங்க. முக்கோணத்தின் முனை கீழ் நோக்கியதா இருக்கிற மாதிரியான படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை.
எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இந்த கொடுக்கப்பட்ட அமைப்பை கவனிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த சுற்றி உள்ள 3 எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய 4வது எண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். இப்ப 22ஓட 17 கூட்டுங்க 39, அதோட 12 கூட்டுங்க 51. ஆனா நமக்கு வேண்டிய எண் 46 தான். அதனால 51ல இருந்து 5 கழிச்சிருங்க, 46 கிடைக்குமா? இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான்னு செக் பண்ணலாம். அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு. இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க. 12ஓட 21 கூட்டினோம்னா 33, அதோட 14 கூட்டுங்க 47. இப்ப அதுல இருந்து 5 கழிச்சிருங்க, 42. அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி 42. எட்டு 81 இது முதல் ஜோடி. 5 விடுபட்ட எண் இரண்டாம் ஜோடி. 8க்கும் 81க்குமான தொடர்பு என்னன்னு பார்க்கணும். 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர். 9க்கும் 8க்குமான தொடர்பு என்ன? 8 பிளஸ் 1 தான் 9. சோ இரண்டாம் எண்ண n+1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். முதல் எண்ண என்னன்னு வைக்கும் போது ஓகே தானா? சோ 8னா 8 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்ப 5னா 5 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 36. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அது இருக்கா? ஆப்ஷன் பி ல இருக்கு, டிக் பண்ணிக்குவோம். சோ விடுபட்ட எண் 36. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட எண்கள் 2, 7, 17, 37. அடுத்த எண் என்ன? இப்ப பாருங்க 2. 2ஓட 2 பெருக்கிட்டு 3 கூட்டி பாருங்க. 2 2 4, 4 கூட்டல் 3 7. இதே போல 7 2ஆல பெருக்கி அதோட 3 கூட்டுங்க. 7 14, 14ஓட 3 கூட்டுனீங்கன்னா 17. இப்ப அமைப்பு என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த எண்ணுக்கும் இதை செக் பண்ணிருங்க. கொடுக்கப்பட்ட எண்ணை 2ஆல் பெருக்கி 3 கூட்டணும். இப்ப 37 2ஆல பெருக்கி 3 கூட்டிருங்க, 77. இதுதான் விடுபட்ட எண். ரிவைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை கண்டுபிடிக்க போறோம். ரேடியோல இருந்து R எடுக்க போறோம். முதல் குறியீடு அண்ட். ஈய டென்னிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இரண்டாவது மற்றும் 6வது எழுத்தா ஈ இருக்கு. அப்ப ஈ இருக்கிற இடத்துல பிலாங்ஸ் டு சிம்பலை எடுத்துக்கலாம். 3வது இடத்துல வி, விஷன்ல இருந்து வி எடுத்துக்கிறேன். அது மியூ. ஐ, அதையும் விஷன்ல இருந்து எடுக்கலாம், ரேடியோல இருந்து எடுக்கலாம். சோ ரேடியோல இருந்து எடுக்கிறேன், என் சர்க்கிள்டு ஆர். எஸ், அத விஷன்ல இருந்து எடுக்கிறேன், என் சர்க்கிள்டு சி. ஈக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், டென்னிஸ்ல இருந்து பிலாங்ஸ் டு சிம்பல். சோ இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற ரிவைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு அண்ட், பிலாங்ஸ் டு, மியூ, encircled R, encircled C and belongs to. ஆப்ஷன்ல இருக்கா? டிக் பண்ணிக்கோங்க. ஏழு 8 9 7 6 5 3 4 2 8 9 7 2 4 5 9 2 9 7 6 4 7 என்ற எண் தொடரில் 9 என்ற எண்ணை தொடர்ந்து 6 என்ற எண்ணை வலப்பக்கமாக கொண்டு வரும் 7களின் எண்ணிக்கை யாது? அது போல வரக்கூடிய குழுக்களை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க 7 வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 7 6, 9 7 2, 9 7 6ங்கிற 3 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. இதுல 9 7 6 தான் நாம செலக்ட் பண்ண வேண்டிய தொகுதின்னு பாத்துட்டோமா? அப்ப அது போல அமையக்கூடிய தொகுதிகள் இங்க 2. அப்ப 9 என்ற இலக்கத்தினை தொடர்ந்து 6 என்ற இலக்கத்திற்கு முன்னதாக கொண்டு வரும் 7களின் எண்ணிக்கை 2 ஆகும். அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2.